ஹாய், வீட்டிலே சிம்பிளாக குக் பண்ணி எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வீட்டில் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கணும். அதனால நாங்கள் மாதுளம்பழமும் கொய்யாப்பழமும் நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோன்னு. மிச்சது நீங்களே பார்த்தா தெரியும். நம்ம இன்றைக்கி மார்னிங் டயட் என்னென்ன எடுத்துக்கிறோன்னா பொமோகிரானட்டும் கோவாவும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹேட் ரைஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு சின்ன பொரியல், அப்புறம் சின்ன ஒரு கிரேவி மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இது என்னென்ன எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹேட் ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நாங்கள் நேற்று வச்சுருந்த ரைஸ் இருந்துச்சு. அதை தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரைஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த ரைஸில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிட்டு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சோண்டு காலையில் கார்போஹைட்ரேட், பொமோகிரானட், அதுக்கப்புறம் கோவாவில் இம்யூனிட்டி பூஸ்ட் இருக்குது. அதோட நாங்கள் கொஞ்சம் ஒரு காய் நெல்லிக்காவும் எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சோண்டு கார்போஹைட்ரேட், ஃபைபருக்கு கொஞ்சோண்டு தட்டாங்காய் சொல்லுவாங்க, அதை நாங்கள் பொரித்து வச்சுருக்கோம். நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கூட அந்த சைட் டிஷ்ஷும் எடுத்துக்கணும். அதே அளவுக்கு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்படிலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு இடையில பசிக்கவே பசிக்காது.